ஃபார்முலா 1 கார் பந்தயம். அதாவது ஓட்டப்பந்தயம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுமாரி சைக்கிள் போட்டிகள், சைக்கிள் ஓட்டம் நம்ம பார்த்துருப்போம். கார் பந்தயம் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டப்பந்தயத்துக்கு பேர் தான் ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கிரிக்கெட் விளையாட்டை விட, ஃபுட்பால் விளையாட்டை விட, ஹாக்கி விளையாட்டை விட இன்றைக்கு இந்த மூணையும் தாண்டி 4வதாக ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படின்னா இந்த ஃபார்முலா 1 அப்படிங்கிற கார் பந்தயத்தை நம்ம சொல்லலாங்க. அதனுடைய ஓடு தளம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரமாக அது இருக்கும். அது ஒரு வளைவுகள் அதிகம் உடைய ஒரு பாதையாக, ஒரு சர்க்கியூட் மாதிரி அது இருக்கும். இதில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காரை அவங்க ஓட்டுவாங்க. அந்த 4-5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த இடத்த அவங்க 60லேருந்து 70 முறை சுற்றி வரணும். இதில் யார் குறைந்த நேரத்தில் அதிக முறை சுற்றி வராங்களோ அவங்க தான் அதில் வெற்றியாளர். எவ்வளோ கடினமான ஒரு போட்டி பாருங்க. இதில் என்ன பெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஆச்சரியமான தகவல் தெரியுமா? இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு பரிசு தொகையே கிடையாது. அவங்களுக்கு பட்டமும் கோப்பையும் மட்டும்தான் உண்டு. ஆனால் அவங்க எந்த காரை ஓட்டிட்டு வந்தாங்களோ அந்த காரை தயாரித்த நிறுவனத்துக்கு 1200 கோடி பரிசு தொகை கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த நிறுவனம் அந்த காரை ஓட்டுனவருக்கு அவங்க ஒரு 500 கோடியோ 600 கோடியோ அவங்க கொடுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள செய்தி.